என்னப்பா எதனா டவுட் இருக்கா? ஹலோ மேம் சொல்லுங்கள் மேம். என்ன டவுட் இருக்கா? இல்லை மேம், அந்த கொஷின் பேப்பரில் தான் கேட்கலான்னு நினச்சேன். கொஷின் பேப்பரில் அந்த ஒரு 2 கொஷின் கேட்டதில்ல, 6th கொஷினும் 10th கொஷினும். அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு இதுலேருந்து ஐடியா கிடைக்கலையா? அந்த 10th கொஷின் இன்னமும் ஐடியா வரல மேம். எப்படி இந்தியன்ஸையும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணுறாங்கல்ல? இந்தியன்ஸும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணுறாங்களா? கொஷின் படிங்க. டியூரிங் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வெஷன் explain how the naval force of English became superior before the outmoded Indian warfare. நேவலோட பிரிட்டிஷ் இந்தியா நேவலோட சுப்ரீமசி தான் எழுதணும். இப்போ இந்தியாவிலேயும் தான் இருந்துச்சு, ராயல் நேவி இருந்தது. சோழா கிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ராயல் நேவிலாம். பட் ஆனால் இவங்களோட அவங்க வந்து எப்படி பவர்ஃபுல், ஏன்னா தே யூஸ்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆஃப் மிஷினரிஸ், ரைஃபிள்ஸ், மேன் பவர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷு. இவங்க அப்படி கிடையாது, ஒரே ஒரு பெரிய ஷிப்பு தான், வார்ஷிப் தான். இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக்கு இந்தியனோடைய நேவலுக்கு. இந்தியனோட நேவலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது பிரிட்டிஷ்க்கு இந்த டெக்னாலஜிஸ்லாம் இருந்தது ஒரு அட்வான்ஸு. மேம் நான் எப்படி எழுதுறேன்னா, போன வாட்டி இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வார் ஆர்ம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆமாம். பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினைஸ்டு ஆர்ம்ஸ் வச்சுருக்காங்க, லைக் கன்னு பிஸ்டல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம். இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் யூசேஜ் ஆஃப் கன் பவுடர், அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஆமாம். அவங்கக்கிட்ட நிறையவே இருந்துச்சு அப்படின்னு போட்டேன். மாடர்ன் வார்ஃபேர் வந்து வெறும் திப்பு சுல்தான், ஹைதர் அலி அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா எல்லா நேவல் ஃபோர்ஸஸுமே அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருந்தோம், அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இதெல்லாம் போட்டேன். எனக்கு மார்க் கொடுக்கல மேம், 0 மார்க் தான் போட்டிருக்காங்க போன வாட்டி. கீ பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கதையை கொண்டு வந்திருப்பீங்க, பட் ஆனால் இப்போ கீ பாயிண்ட்னா என்ன, இயரு, அந்த அவங்கள்ட்ட இருக்கிற கரெக்ட் டேட்டா, எத்தனை ஷிப்ஸு அண்ட் எத்தனை வெப்பன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் வெப்பன்ஸ் அவங்க அட்வான்ஸாக வச்சுருந்தாங்க, ப்ளஸ் அந்த டைமில் இருந்த கமாண்டர் யார், யாருக்கும் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு, எந்த ஏரியாவில் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கணும். ஓகே 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 மேம். இந்த क्वेश्चन நான் இன்னைக்கு எழுதி அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. சரிப்பா, ரெண்டுத்தையுமே எழுதி அனுப்புங்க, ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஆப்டிடியூடில் ஓகே தான் இல்லை? ஆப்டிடியூடுக்கு தனியாக கிளாஸ் போட வேண்டாம். இல்லை ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மற்றதுக்கெலாம் மட்டும் கிளாஸ் போடுற வேணும், ஓகேவா? ஓகே சரி, ஓகேப்பா. இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஓவர், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஓவர், அதில் வேறு எதுவும் டவுட் இருக்கா? இல்லை மேம். சரிப்பா. இப்போ வந்து இது இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஓகே, இது வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போது 2019 மேஜர் ரீசனு COVID-19 லாக்டவுன் இல்லையா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதேமாதிரி பிடிஎஃபாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஓகே. கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க. மேம் இன்னொருத்தர் கிளாஸ் வருவாங்களா, அவங்க வரது இல்லையா நம்ம கிளாஸ்க்கு? இல்லை, அவங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க இங்கே பாண்டியில் இருந்துங்க, அதனால் கடலூருக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்துக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டோடைய ஃபோன் அது, எனக்கு அவர் டைம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் வந்துட்டாங்க. சரிப்பா, இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடுன்னு பார்த்தா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சிச்சுவேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு டேட்டா இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதில் வந்து என்னென்ன பாயிண்ட் வரும்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ சிச்சுவேஷன், இது வந்து டெஃபினிஷன் மாதிரி இருக்கும், ஓகேவா? வேர் அ பர்சன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் நாட் ஏபிள் டு கெட் அ ஜாப்.
இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளியர் கட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அது உங்களுக்கும் ஞாபகம் திரும்ப ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். 2-3 தடவை கூட எழுதலாம், எழுதுறது தப்பு கிடையாது. ஆனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட எழுதணும். Unemployment is a situation where a person of working age not able to get a job. இப்போ வந்து currently daily status basis unemployment includes underutilization of labor time. டெய்லி வேஜஸ்க்கு போகிறாங்கல்ல, ஒரு நாளைக்கு போனால் ஒரு 400-500ன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அது கூட வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபர் டைமில் அந்த கேட்டகரியில் வந்துடுது. ஓகேவா? இப்போ அவங்க கூட ஒழுங்காக வேலை செய்யலை, வேணும்னா போவாங்க, வேணான்னா போக மாட்டாங்க. ஸோ இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் வந்துடுது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்கில்ஃபுல் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணுறது, அந்த சிஸ்டம் வந்து வெரி புவராக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டெவலப் தட். Next, factors determining the unemployment situation in long term. இது வந்து 3 டைப்பு. ஃபஸ்ட்டு லாங் டேர்மில் வந்து ஃபஸ்ட்டு சப்ளை ஆஃப் லேபர்ஸ், செகண்டு டிமாண்ட் ஆஃப் லேபர், தேர்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேபர் மைக்ரேஷன். இப்போ சப்ளை ஆஃப் லேபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பில் வேர்ல்டில் எந்த கண்ட்ரி ரொம்ப பாப்புலேஷன் இருக்குது? நம்ம தான். டெமோகிராஃபிக் டிவைட் அதிகமாக இருக்கும். ஓகே, அதோட பர்சன்டேஜ் நியர்லி 63% நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 66 கரண்ட்டாக. ஓகேவா? 21 ரிப்போர்ட் படி. ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாப்புலேஷன், அப்புறம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ். எத்தனை எனக்கு வேலை தெரியும் ஆனால் நான் போகாமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ். விருப்பம் இருந்தால் போகிறது, விருப்பம் இல்லைன்னா போகிறது. இதெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் லேபர்ஸ்க்கு வந்துடும் இந்த கேட்டகரியில். வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஆஃப் லேபர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி, செகண்டு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர், தேர்டு லேபர் லாஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமினா, இப்போ எனக்கு இங்கேருந்து நான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஐ ஹாவ் டு எக்கனாமிக்கலி எலிஜிபிள் இல்லை. என்கிட்ட இங்கேருந்து அங்கே போகவே காசு இல்லை, அப்புறம் நான் எங்கே அங்கே போய் வேலைக்கு போகிறது? அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி. அதனால் அங்கேயும் ஆள் வேணும், ஆனால் அங்கேயும் ஆள் கிடைக்கல. இங்கேருந்து நானும் வேலைக்கு போகணும், என்னாலையும் போக முடியல. ஸோ இதெல்லாம் வந்து டிமாண்ட் ஆஃப் லேபர்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ். ஃபார்மல்னால் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும், இன்ஃபார்மல்னால் சீஸ்னல் அந்த மாதிரி மட்டும் நடக்கிறது, ஒரு டெம்ப்ரவரி ஒர்க்கர் மாதிரி. தேர்டு வந்து லேபர் லாஸ். ஒர்க்கிங் ஹவர் ஜாஸ்தியாக இருந்தால் சில பேர் இங்கே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த கேஸில் வரும். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஆஃப் லேபர் மைக்ரேஷன். அதான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கூட காசு இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதெல்லாம் பேட்டர்ன் ஆஃப் லேபர் மைக்ரேஷன். இங்கேருந்து அங்கே போக ஃபெசிலிட்டி இல்லை, ஸோ ஐ டென்ட் மைக்ரேட் தேர், ஸோ ஐ ஆம் அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டு மட்டும் இல்லாமல் அங்கே நடக்க வேண்டிய வேலையும் நடக்காமல் அவங்களுக்கும் எக்கனாமிக்கல் க்ரோத்தும் டிலே ஆகுது. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா, ஒர்க்கிங் ஏஜ் குரூப் பாப்புலேஷன் 66%. இதில் வந்து மேஜராக அண்டர் ஏஜ் 35 தான் ஜாஸ்தியாக அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. மேஜர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா பாவர்ட்டி, லிமிட்டட் ஆக்சஸ் டு ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட். மேலே படிக்க வைக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பாவர்ட்டி இருக்கிறதுனால
படிப்பை பாதியிலே நிறுத்திடுறது அந்த மாதிரிலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஜாப்க்கு போகிறோம், ஐடி ஜாப்க்கு கூட போகிறோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் லாங்குவேஜ் எதனா கற்றுக்கிட்டு கோர்ஸ் சர்டிஃபிகேஷனோட போகிறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாமல் பாவர்ட்டினால சில பேர் போகாமல் விட்டுடுறாங்க. ஸோ தே ஆர் அன்எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட்டு டியூ டு தேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் கேட்குறாங்க ஒரு சில இடத்துல, ஃப்ரெஷர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால. இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் இன் இந்தியாவில் இதெல்லாம் ஒரு ட்ராபேக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஐஎல்ஓ ரிப்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து 2018 ட்ரெண்ட் அவுட்லுக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ட்ரெண்ட் 2018. நோட் பண்ணுறீங்களா? ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா. இல்லை ஓகேம்மா போதும். நெக்ஸ்ட்டு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ் 0.3% பை எவ்ரி இயர். ஒரு வருஷமும் 0.3% அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்து கே ஷேப்னு வச்சுக்கோங்களேன். கே ஷேப் தெரியுமா? கே ஷேப்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா மேலே கே ஒரு ஸ்ட்ரைக் வந்து மேலே போகுதில்ல, அது வந்து டிட்டர்மைன்ஸ் த க்ரோத். ஓகே ஓகே. கீழே போகிறது வந்து டிட்டர்மைன்ஸ் த டிக்ரிமெண்ட். இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு கே ஷேப் மாதிரி மேலே எக்கனாமிக் வந்து இந்தியன் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆக ஆக டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஸோ தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ். டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுனால இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன்லாம் இருக்குது அப்படின்னா மிஷின் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ மேன் பவர் அங்கே தேவையில்லை. எவ்ரி திங் வில் பி டன் இன் ஆட்டோமேட்டிக். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு கரெக்டாக 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் செய்யுதுன்னா அப்போ எக்கனாமிக்கலி ஐ எம் டெவலப்டு டு பை அ மிஷின் அண்ட் ரீப்ளேஸ் 4 மென் ஆர் விமன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எனக்கு வேலைக்கு ஆள் வைக்க என்கிட்ட காசு இல்லை. இப்போ நான் ஆள் வச்சேன்னா 4 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஐ எம் எக்கனாமிக்கலி டிக்ரீஸிங். என்னோடய எக்கனாமிக் பவர் கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு 4 பேர் எனக்கு வேலை வர வேண்டியவங்க என்னால் வேலைக்கு வைக்க முடியலன்னா அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை 3 கான்செப்ட்ஸாக என்எஸ்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். எதை பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஷுவல் ஸ்டேட்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். யூஷுவல் ஸ்டேட்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரோனிக் எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப வருஷமாக வேலை இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து யூஷுவல் ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் வராங்க. நெக்ஸ்ட்டு வீக்லி ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நான் இந்த டைமில் சர்வே எடுக்கும்போது இந்த ஒரு வீக் யாரெல்லாம் வேலைக்கு போகலையோ அவங்கெல்லாம் வீக்லி ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடுவாங்க. தே ஆர் ஆல்சோ அன்எம்ப்ளாய்டு, ஆனால் வீக்லி ஸ்டேட்டஸில். ஒரு வாரம் வேலைக்கு போகாதவங்க இவங்க படித்து முடிச்சு ஒரு வாரம் ஆகுது வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அன்னைக்கு ஒரு நாள் வேலை இல்லாதவங்க. இது 3 டைப் முடிஞ்சா. இது வந்து பேஸ்ட் ஆன் த என்எஸ்எஸ்ஓ ரிலீஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டாங்க அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா. அதுவே வந்து சப்டிவிஷனாக இல்லைனா இன்னொரு கொஷின் கூட கேட்டாங்கன்னா அந்த 11 பாயிண்ட்ஸோட டாபிக் மட்டும் எழுதிக்கோங்க, அந்த என்னென்ன டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ரெகுலர் இன்கம் இல்லாமல் லேபர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸ்பேண்ட்ஸ் their growth rate of economy. இப்போ ஒரு ஆள் 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு ஆனால் அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கலன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதே மாதிரி தான் 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செஞ்சிடுறாங்க. அதனால் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கினாலும் எனக்கு லாஸ் இல்லை அப்படிங்கிறது டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஆனால் எனக்கு ப்ரொடக்ஷன் நிற்காது, எனக்கு சம்பளம் அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா தரணும்னு அவசியம் இல்லை, அவங்க மட்டும் அன்எம்ப்ளாய்டு கேட்டகரியில் போயிடுவாங்க. இதெல்லாம் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். 100 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. ஃபார் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, ஹாலிடே ரிசார்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே ரிசார்ட்டில் எப்போ லீவோ அந்த டைமில் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்போ அந்த டைமில் மட்டும்தான் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை, மற்ற டைமில் வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பிஸ்னஸில் இப்போ ஷேர் மார்க்கெட் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும். ப்ராஃபிட் ஆகிற டைம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்டு ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு. லாஸ் ஆகும்போது, ஷேர் குறையும் போது தே ஆர் அன்எம்ப்ளாய்டு ஃபார் டெம்ப்ரரி சுச்சுவேஷன். அப்போ அவங்களும் அன்எம்ப்ளாய்டு கேட்டகரியில் தானே வருவாங்க. ஆமாம், தான். ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எழுதிட்டேன் மேம். சரிப்பா, நோட் பண்ணலன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட்னால் நான் படிச்சுட்டேன், என்னோடய டிகிரிக்கு தகுந்த மாதிரி வேலை அங்கே மேட்ச் ஆகலை எனக்கு. நான் படிச்சிருக்கிறது டிகிரி, ஆனால் அங்கே 12th பாஸ் ஜாப் தான் இருக்குது, நான் ஏன் போனோம்? ஸோ இதெல்லாம். இன்னொரு கேஸ் என்னென்னா அங்கே வேண்டியது ஓவர் குவாலிஃபிகேஷன். நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன், அங்கே யூஜி தான் நான் முடிச்சிருக்கேன், அங்கே பிஜி கேட்குறாங்க, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா ஸ்கில் சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. அப்படின் போது நாட் இனஃப் ஸ்கில்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றினா, ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனை கொண்டு வந்தால், இப்போ நான் இன்ஜினியரிங் பண்ணுறேன், எனக்கு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து மாற்ற சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே படிக்கிறது வேறு, எனக்கு அங்கே அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்பெனியில் கொடுக்குறாங்க, நான் இங்கே படிக்கிறது பழைய டெக்னாலஜின்னும் போது யூ நீட் சம் ஸ்கில் ட்ரைனிங் இல்லையா? இதெல்லாம் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் குவாலிட்டி தானே. அதுக்கு தான் இப்போ வந்து ஒகேஷ்னல் குரூப்புன்னு சொல்லிட்டு இந்த 10th 12thலாம் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் அதெல்லாம் ஸ்கீம்ஸில் வரும், நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜி டெவலப் ஆக எனக்கு மேன் பவர் தேவையில்லை, அதனால் நான் ஆள் வேலை எடுக்கலை. இதுதான், இது வந்து டெக்னாலஜி அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோமேஷன். இப்போ ஹோட்டலில் இன்ஃப்ராரெட் நம்ம போகிறது, அந்த இன்ஃப்ராரெட் ஸ்கேன் பண்ணி சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும் தெரியுமா? அப்போ அந்த இடத்துல நான் வாட்ச்மேன் போட வேண்டாம், செக்யூரிட்டி கார்டு போட வேண்டாம். அப்போ எனக்கு ஒரு ஆளோட சம்பளம் மீதி. ஒரு தடவை ஒன் இன்ஸ்டால்மெண்ட் தான் அதெல்லாம். ஒன்ஸ் இன்ஸ்டால்ட் இட் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதை எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரி. எனக்கு கொடுக்க காசு இல்லைன்னா நான் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு அவுட்கம் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இன்னொரு ரீசன், டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால எனக்கு ஆள் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடும். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா லைக் நான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் சொன்னேன். நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு போக வேண்டிய வேலைக்கு, நான் 12th முடிச்சுட்டு போகிற வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட். கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு க்ரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். க்ரானிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா தே ஆர் அன்எம்ப்ளாய்ட் ஃபார் லாங் டேர்ம். அந்த 3 டைப்ஸ் என்எஸ்எஸ்ஓ பிரித்தாங்கல்ல, அந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில்
அதெல்லாமும் இதில் வந்துடும். அங்கே யூஷுவல்னால் இது கேஷுவலு, அப்புறம் க்ரோனிக்கு, அப்புறம் அடிஷ்னலாக இங்கே ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஃப்ரிக்ஷனல் மேம் ஓகே மேம். இப்போ எதனா டவுட்டா? இல்லை மேம், யாரும் வந்தாங்க, அதுக்காக யாருன்னு பார்க்கணும். சரிப்பா. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா, இப்போது எனக்கு இங்கே ராஜஸ்தான் இது ஆந்திராவில் எனக்கு ஆள் வேலை தேவை. நான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு போனோம். சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அதனால எனக்கு அங்கே வேண்டிய ஆள் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் சப்ளை ஆஃப் லேபர், அப்புறம் இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர். அவ்வளோ தூரமாக நான் வரமாட்டேன் அப்படிங்கிறவங்களாம். அப்புறம் அவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு காசு இல்லாதவங்களும் இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து டீட்டெயில்டாக டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கேட்டால் இதை டீட்டெயில்டாக இந்த மாதிரி 1 2 3 போட்டு சப்டிவிஷன் போட்டு எழுதுங்க. அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளை போட்டுருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை எனக்கு, இதை வந்து அடிஷ்னல் கொஷினாக கேட்குறாங்க. வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சப்டிவிஷன் இந்த டாபிக் மட்டும் போடுங்க. 1 to 11 டாபிக் மட்டும் 11 டாபிக் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. மேஜராக இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரீசன் ஒரு 11 இருக்குது, ஓகேவா? இதை வந்து இது ஷார்ட் நான் ரஃபாக அடிஷ்னலாக கேட்டாங்கன்னா அதை கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து டீட்டெயில்டாக கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தது ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படியே ரேப்பிட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. ஜாப் எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க, போஸ்டிங் இருக்காது, வேக்கண்ட் இருக்காது. இப்போ நீங்கள் எழுத போகிற மெயின்ஸே கூட எடுத்துக்கோங்களேன். எத்தனை வேக்கண்ட் இருக்குது, அதுக்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு போஸ்டிங் போட முடியாது. அப்போ தே வில் பிகம் அன்எம்ப்ளாய்டு. அப்போ நமக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும். ஆமாம், படித்தாச்சு, நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். கீ பாயிண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி எழுத கற்றுக்கணும், அவ்வளோதான். செகண்ட், இன்க்ரீஸ் இன் லேபர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி. ஃபோர்த்து, ஸ்லோ க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸ்லோ க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர்னால் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், நிறைய ப்ரொடக்ஷன் இல்லாமல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் டிலே ஆகுறது. இப்போ ஃபாரினில் இருக்க மாதிரி நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்கான்னு பார்த்தா கம்மி. ஆனால் பண்ணால் நம்மளோட ப்ரொடக்ஷன் எங்கேயோ போயிடும் இல்லையா? ஏன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு, டிஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அதான் அந்த ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் இல்லை. எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அந்த ஸ்கில் இல்லை, அந்த எஜுகேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் மேன் பவர் பிளானிங். ஓகே. நெக்ஸ்ட்டு, டீஜெனரேஷன் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட், inappropriate technology. 9th, slow growth in industrial sector. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரில் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. இதெல்லாம் ஓகேவா? இப்போ 10th, immobility of labor. 11th, jobless growth. நெக்ஸ்ட்டு, டீட்டெயில்டு காஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த 11 காசஸ் பார்த்தோம் இல்லையா, இதோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்.
இதை வந்து அடிஷ்னலாக கேட்டால் இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க 11 பாயிண்ட்டு. டீட்டெயில்டாக இதை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்பிளைன் த காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கோங்க. ரேபிட் க்ரோத் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாப்புலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டு growth of population reduces the income, reduces economy and job opportunity இல்லையா. நெக்ஸ்ட்டு limited land. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லேண்டு. லிமிட்டட் லேண்ட்னா இன்சஃபிஷியன்ட் லேண்டு. பாப்புலேஷன் க்ரோ ஆகிறதுனால இப்போ ஒருத்தருக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கிறது 5 ஏக்கர்னா ஆளுக்கு ஒன்றா போயிடுது. ஸோ அவங்களுக்கு லேண்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா பத்தாது. ஒரு ஃபேமிலிக்கு போதும். ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அவங்க கல்டிவேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுன்னா வராது இந்த மாதிரியெல்லாம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஒரு சில பேர் எனக்கு கொடுக்குற ஒரு ஏக்கரில் நான் வீடும் கட்டுவேன் அக்ரிகல்ச்சரும் பண்ணுவேன். நான் வீடு கட்டிட்டேன்னா எனக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு குறைஞ்சிரும். அப்போ அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தானே. நெக்ஸ்ட்டு சீஸ்னல் அக்ரிகல்ச்சர். இப்போ ரூரல் சொசைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறதே அக்ரிகல்ச்சரில். ஸோ அதனால் அந்த பீரியட் ஆஃப் சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் அவங்க இது பண்ணிவிட்டு என்னது நாற்று நடுறதா சொல்லுவாங்கள்ல, அது பண்ணுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் தானே அவங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் வேலை இல்லைல்ல. ஸோ இது வந்து சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடும். சீஸ்னல் அக்ரிகல்ச்சர் ஒரு ரீசன், ஓகேவா. அதனால் அவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிரும். ஒரு நாள் திடீர்னு 3 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பாடுவாங்க, காசு இருக்காது, செய்ய ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு வேளை சாப்பாடோட குறைச்சிப்பாங்க. அப்போ அவங்களோட ஹெல்த்து இதுவாகிடும், எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். பிள்ளைங்களை படிக்க வைக்க காசு இருக்காது, பசங்க படிக்காது, அப்போ வேலைக்கு போகாது. காசஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலுமே எதனா ஒன்று காசஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்டு. அதான் லார்ஜ் பாப்புலேஷன், அதனால் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு லேண்டு பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்கும்போது தேவையான இன்கம் இல்லாததுனால தே ஆர் அன்எம்ப்ளாய்டு. இதே மாதிரி ஈக்குவல் டுவே போட்டு எழுதுங்க. அவங்க ஒன்று இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதாவது நமக்கு கீ பாயிண்ட் இருக்குது, கண்டென்ட் கம்மியாக இருக்குது, அப்போ உன்ட்ட கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட் மெத்தட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதான் நான் சொன்னது வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை. அதனால் லோ ப்ரொடக்ஷன், லோ ப்ராஃபிட், லோ எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட். எழுதிட்டிங்களாப்பா? ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. இந்த மெயினாக அக்ரிகல்ச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா காட்டன் கல்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா லேண்டில், அக்ரிகல்ச்சர் லேண்டில் காட்டன் கல்டிவேஷன் முடிஞ்சோடனே அதோட ப்ரொடக்ஷன் அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும். குட்டி குட்டி இண்டஸ்ட்ரிக்கு இந்த சாரீ, தோத்திஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் இது பண்ணுற இண்டஸ்ட்ரி சைடில் போயிடும்.
காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சைடு போனதுக்கப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ரெவல்யூஷன் வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டடாக மெஷின் வச்சு காட்டேஜ்லாம் இது பண்ணிக்கிறாங்கல்ல, ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்துடுச்சு ஸ்பின்னிங்க்கு. ஸோ அங்கே மேன் பவர் வேண்டாம். அதனால் சின்ன சின்ன கம்பெனியை நம்பி போனவங்கலாம் இப்போ நமக்கு ஏன் இங்கே போய் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனிக்கு போயிடுறாங்க. அதனால் சின்ன கம்பெனிக்கு லாஸு, சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு லாஸு, வேலை செய்கிறவங்களுக்கு லாஸுன்றதுனால அவங்க ஃபேமிலிக்கு லாஸ். ஸோ கிரியேட்ஸ் அ பாவர்ட்டி, லோ மேன் பவர், லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இல்லைன்னா நடுவில் பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பிடுறது சின்ன சின்ன வேலைக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃபெக்டிவ் எஜுகேஷன். டிஃபெக்டிவ் சொல்லுங்கப்பா. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ்னா போட்டோமா இல்லை இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டு எழுதிட்டோமா? இது இந்த டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா? காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தானே, டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரினே போட்டுருங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸில், அதாவது டெவலப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ், சின்ன சின்ன காட்டேஜ் செக்டார்ஸ் இல்லாமல், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் அதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப்மெண்ட்டு. இல்லைனா இப்படி போட்டுக்கோங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப்மெண்ட்டு ஹைஃபன் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸு ஹைஃபன் ரெடியூஸ் த மேன் பவர் ஹைஃபன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லைனா ஈக்குவல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இப்போ ஒரு ஐடியா இருக்கா? வந்துருச்சு. ஓகேப்பா. இப்போ வந்து டிஃபெக்டிவ் எஜுகேஷன். ஜாப் ஓரியன்டாக இல்லாமல் ஜஸ்ட் டிகிரி ஓரியன்டாக இருக்கிறதுனால இட்ஸ் கிரியேட்ஸ் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு லேக் ஆஃப் எஜுகேஷன். அவ்வளோ தூரம் என்னால் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது, அவ்வளோ தூரம் போய் என்னால் வேலை செய்ய முடியாது, என்னோடய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா எனக்கு ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை, ஆட்டோ ஃபெசிலிட்டி இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எனக்கு ஒரு வண்டி கூட இல்லை, நடந்தே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங். எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இந்த பாப்புலேஷனுக்கு தேவையான போஸ்டிங் அவங்களால க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஃபால்ட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங். ப்ராப்ளம்ஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ட். இப்போ வந்து எனக்கு 100 பேர் வேலை ஆள் வேணும், ஆனால் நான் ஒழுங்காக பார்க்காம 80 பேருக்கு மட்டும் நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கும் லாஸ் தான். இட் ஆல்சோ கிரியேட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். எனக்கும் இங்கே வேலை நடக்காது ஒழுங்காக, 20 பேரோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்து பிகம்ஸ் அ ப்ராப்ளம் டு கிரேட் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங்கில். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னால என்னென்ன ரிசல்டன்ட், அதாவது எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா, லேக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அதனால் லோ இன்கம். நெக்ஸ்ட்டு டிஸ்ஹானஸ்டி, தெஃப்ட்டு, நக்சலிசம், டெரரிசம், இந்த சைடெலாம் போயிடுவாங்க வேலை இல்லாமல். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இந்த ஆட்சி வந்ததுனால எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க மேலே பழி போட்டுடுறது. அப்பப்போ பொலிட்டீஷியன்ஸு மாற்றிட்டு இவங்க இப்போ அந்த டைமில் அந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் ஒருத்தவங்களுக்கு நிற்க வைக்கிறது. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இவங்களால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேச்சு. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். எக்கனாமிக் ஏறவும் ஏறாமல் அப்படியே நிற்கிறது, எக்கனாமிக்கல் க்ரோத்து. நெக்ஸ்ட்டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனே லோ ஆகிடுறது.
ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் தானே எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தானே ஸ்டாக்னேஷன்லேருந்து எக்கனாமிக்கலி வில் பி ரைஸ்டு. நெக்ஸ்ட்டு லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி. பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ். இந்த ட்ரக் ஆல்கஹால்னு சொல்லிட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிடுறது காசு இல்லாமல். காசு இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் அவங்க காசு செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைவர்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், புவர் ஹெல்த்து, ஹவுசிங் ஸ்ட்ரெஸ். காசு பத்தலை, எனக்கு வீட்டில் வந்து இப்போ 2-3 பசங்க, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு சாப்பாடு போடக்கூட காசு இல்லைன்னா வீட்டில் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் தானே. பசங்களுக்கும் ஹெல்த்துக்கு இதுவாக இருக்காது. ஹெல்த் இருந்தால் தான் நல்லா படிக்கும், நல்லா படித்தா தான் நாளைக்கு வேலைக்கு போகும். இப்போ என்கிட்ட காசு இல்லாமல், சாப்பாடு போட காசு இல்லாமல், பசங்களை படிக்க வைக்க முடியாமல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட என்னால் அனுப்ப முடியாமல், பசங்களை நான் வேலைக்கு அனுப்பி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இல் ஹெல்த்து எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் பை ப்ரைவேட் செக்டர்ஸ். ப்ரைவேட் செக்டர்ஸ்னு இல்லை, ப்ரைவேட் செக்டர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷனும் மேனுஃபேக்சரிங் செக்டாரும் இன்னும் கொஞ்சம் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக ஆள் எடுத்துக்கலாம் அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து அவங்க மெஷினரி கூட ஆட்டோமேஷனாக கூட இருக்கட்டும், அந்த ஆட்டோமேட்டிவ் மெஷினை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அது கொஞ்சம் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்த், எஜுகேஷன், ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு ஃபண்டு கொடுக்குறாங்கல்ல, ட்ரஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சப் பிரான்ச் மாதிரி அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஜாஸ்தியாகும். இப்போ அதனால தான் வந்து இப்போ அங்கங்கே ஹாஸ்பிட்டல் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா? அங்கங்கே ஹாஸ்பிட்டல் க்ரியேட் பண்ணால் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். டாக்டர்ஸு, நர்ஸு, பியூனு, வார்டு மெம்பரு, இங்கே என்னது ரிசப்ஷனிஸ்ட்டு, அப்புறம் ஸ்வீப்பிங்கு, டாய்லெட் க்ளீனிங் எல்லாத்துக்குமே வந்து ஆள். அப்போது தே க்ரியேட் எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லையா? நீ படிக்கலைன்னா கூட வேலைக்கு வா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா லெவல் ஆஃப் கேட்டகரி எஜுகேஷனுமே இருக்குது. இப்போ அதே மாதிரி ஐடி செக்டார்ஸ் கூட அங்கங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணால் படித்தவங்களுக்கும் வேலை, படிக்காதவங்களுக்கும் வேலை, மீடியமாக படித்தவங்களுக்கும் வேலை. புரியுதா? ஸோ அது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியாஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் அண்ட் மைக்ரேஷன் ஃபார் ஒர்க். ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணால் வில்லேஜெலாம், அதாவது ரோட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தால், இன்னமும் நிறைய வில்லேஜில் ரோட் ஃபெசிலிட்டி கூட இல்லை வெளியில் வர்றதுக்கு. ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளார தள்ளி இருக்குது இந்த ஊர் அப்படின்னா உள்ளார ரோடு ஒழுங்காக இருக்காது. ரோடு இல்லாமல் வண்டி ஒழுங்காக போகாது. இந்த ப்ரைவேட் பஸ்ஸே கூட அங்கே ரோடு சரியில்லை, அங்கே எங்கள் பஸ்ஸை அனுப்ப முடியாது, பஸ் ஸ்டாப் பண்ண முடியாது, அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது. இதெல்லாம் ரூரல் ஏரியாஸில் இப்போ நான் ரோட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் படிக்க போகிற பிள்ளைங்க படிக்கும், பிஸ்னஸ் போகிறப்பவங்க வெளில போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வேலைக்கு போகிறவங்களும் டெய்லி போயிட்டு வருவாங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் ஆண்டர்ப்ரூனர்ஸ். சின்ன சின்ன பிஸ்னஸ் செல்ஃபாக பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் டெவலப் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது. அப்போ எக்கனாமிக்கலி அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. எக்கனாமிக்கலி டெவலப் ஆனோடனே அவங்க இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸ் வைக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிடுவாங்க. ஆஃபீஸ் வைக்கிறோடனே டெவலப் ஆனோடனே 10 பேர் வேலைக்கு வச்சுப்பாங்க. அப்போ தே கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்டப் இந்தியா. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு. இதெல்லாம் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்பயுமே அபாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் நான் ஏன் வேலைக்கு போகணுன்ற மாதிரியே இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நீட் ஃபார் அ நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. மல்டி டைமென்ஷனல், என்ன பிரச்சனை எப்படி வந்தாலுமே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டு ஹெல்ப் த கோல் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் 2030.
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா அந்த ஆத்ம நிர்பர் தெரியுமா? ஆமா. அதுதான் அதுதான் வந்து ஹெல்த் ஸ்கீமா? ஆத்ம நிர்பார் பாரத் தானே. ஆத்ம நிர்பர்னா பாரத்னா என்ன? சஸ்டைனபிள் இந்தியா. ஆத்ம நிர்பர்னா சஸ்டைனபிள், என்னோட தேவைக்கு நானே எல்லாமே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீமில் தானே வரும் அது. ஓகேவா? இப்போ அது வந்து 2030 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம்ஸு பேஸ்ட் ஆன் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்னா எம்ஜிஎன் ரேகா. அது வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஸ்கீம். இந்த ஆக்ட் வந்து 2005 நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரீநேம் பண்ணாங்க, மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டாங்க. இது வந்து இந்தியன் லேபர் லா, ரைட் டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸை எல்லாருக்கும் இந்த லேபர் லா வந்து இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எம்ஜிஎன்ஆர்ஏகா கொண்டு வராங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா, ஒர்க் கேரண்டி ப்ரோக்ராம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வர்றது. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே, இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க்கிங் கேரண்டி கொண்டு வர்றது. ஓகேவா? இதில் தான் வந்து அந்த 100 days ஒர்க் 100 நாள் வேலை திட்டம் வரும். இது வந்து இந்த எம்ஜிஎன் ரேகா வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஒர்க்கிங் கேரண்டி ப்ரோக்ராம். இது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதுக்கு அடுத்து எல்லா இடத்துலையும் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. இந்த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பஞ்சாயத்து ஆஃபீஸ் தலையில் கட்டிடுறது. ஓகேவா? அதாவது அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க அதுக்கு பொறுப்பேற்று அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிளான் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் 60 rupees per day கொடுக்கணும். இது வந்து எப்போ வந்துச்சுன்னா 1948 வந்துச்சு. இதோட லீகல் பெனிஃபிஷரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் பெனிஃபிஷரிஸ் வந்து மஸ்ட் உமன். நெக்ஸ்ட்டு மினிமம் வேஜ் 60 rupees per day, அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. இது இந்த மினிமம் வேஜ் ஆக்ட் 1948. இதில் தான் இந்த 100 days அக்ரிகல்ச்சர் லேபர் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP. இது வந்து லான்ச்ட் இன் 1980. எதுக்குன்னா ரூரல் ஏரியாஸில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, மெயின்லி இன் ரூரல் ஏரியாஸ். IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைசெம், ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து 1979 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தா 18 to 35 years. ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தானே. ஸோ 18 to 35 yearsக்குள்ளார அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணி வேலைக்கு அனுப்புகிற மாதிரி. இதில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா விமனுக்கும் SC/ST யூத்துக்கும்.
எதுலன்னா ட்ரைசெம்மில் ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்செட்டி ரூட்செட்டி அப்படின்னா ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன். இது வந்து ஜாயிண்ட் செக்டார் ஆஃப் ப்ரைவேட் செக்டார்ஸோடைய ஜாயிண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட்டு. யார் யாரெல்லாம் அந்த ப்ரைவேட் செக்டார்ஸ்னால் ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு, சிண்டிகேட் பேங்க்கு, கனரா பேங்க். இவங்க 3 பேரும் சேர்ந்து 1982 இந்த ஆர்செட்டின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுறாங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனை. எங்கே டெவலப் பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் இருக்க தர்மஸ்தலா அப்படிங்கிற ஏரியாவில். நோட் பண்ணிட்டீங்களாப்பா? நெக்ஸ்ட்டு வந்து மர்ஜ்டு என்ஆர்இபி அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமையும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமையும் மர்ஜ் பண்ணி ஜேஆர்ஒய் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா டு கண்ட்ரோல் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது வந்து April 1, 1989 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, யார் யாரை கம்பைன் பண்ணுறாங்க? என்ஆர்இபி அண்ட் ஆர்எல்இஜிபி, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. இது எஃபெக்டிவாக கொண்டு வர்றது April 1, 1989. ஓகேப்பா. அடுத்து வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. Training of skill development mainly for 10th and 12th dropouts. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. 10th சில பேர் அதுக்கு மேலே படிக்க முடியாமல் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க, சில பேர் ஃபெயில் ஆகி ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம்ஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணோடனே 5 வருஷத்துக்கு அவங்க எதனா இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கல்ல, தெரியுமா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 10th முடிச்சோடனே 12th முடிச்சோடனே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு தான். ஓகேவா, இது வந்து 5 years வந்து அவங்களோட கவர்னன்ஸ்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா எங்கன்னா இருந்துச்சுன்னா ஜாப் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டுனா 100 rupees கொடுப்பாங்க மந்த்லி 3 yearsக்கு. இது அப்புறம் பாஸ்டுனா 150 கொடுக்குறாங்க. இதுவே 12th பாஸ்னா 1000 1500. ஓகேவா, அடுத்து போகலாமா? ஓகே மேம். இது வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து நார்மல் பர்சனுக்கும் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் இருக்குது. ஓகேவா, ஏதோ கேட்க வந்தீங்களே? இல்லை மேம். ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வொக்கேஷ்னல் கைட்லைன்ஸ் ஆக்டிவிட்டியும் திஸ் இஸ் ஃபார் போத் நார்மல் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஓகேவா, எல்லாமே வந்து 2 பேருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உள்ள விஷயம் ஒன்று தான், ஆனால் தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ வொக்கேஷ்னல் குரூப் கைடன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் அடுத்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இல்லைனா ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் பண்ணியெல்லாம் ஒரு கைடன்ஸ் நடக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் இப்போ 17 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வொக்கேஷ்னல் கைடன்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. ஓகே மேம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கோர்ஸ் சேரான்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அது வந்து கோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. அடிஷ்னலாக நான் ஒரு கோர்ஸ் பண்ணோன்னா அதில் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஒரு லாகின் கொடுத்தா. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகேவா? இது வந்து நான் ப்ராஃபிட் கம்பெனி ரெஜிஸ்டர் அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் கம்பெனி ஆக்ட். ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை இல்லை அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து அவங்க எக்கனாமிக்கலி வீக்கு, அதனால் ஒரு 4 பேரை வேலைக்கு வைக்கணுன்னா கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்படிங்கிற கேட்டகரியெல்லாம் வந்து இந்த மாதிரி செக்ஷன் 25 கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி, இது வந்து டைம் பவுண்டட் ப்ரோக்ராம். எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அவ்வளோ வருஷத்துக்கு அதோடைய 12% ஆஃப் சேல்ரி மட்டும் வந்து கவர்மெண்ட் சப்ளை பண்ணும், மீதியை கம்பெனி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் ரொம்ப முக்கியம். ஏன் இப்போ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறாங்களே ஒரு சில ஆஃபீஸில், இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் கம்பெனியில் போய் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க வெளியில் போய் வேலை செய்யலாம். அப்போது தே ஆர் டெவலப்பிங் தேர் ஸ்கில்ஸில். இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், ஸ்டேட் வைஸில் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேப்பா, இதுதான் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் இஷ்யூஸில் எப்படி கேட்டாலும் இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. ஓகேவா? ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே மேம். ஓகே, 10 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேம். ஓகேப்பா.